ஹத்தா இதஸ்தைஅஸ الرسل وظنوا انهم قد كذبوا. நபிமார்கள் அழைப்பு பணி செய்கிறார்கள். நபி நூஹ் அழைப்பு பணி செய்கிறார். இறைவனின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் மக்கள் எல்லோரும் அவர்களை வெறுக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், பொய்யர் என்கிறார்கள், சூனியக்காரர் என்கிறார்கள். என்ன நினைத்துக் கொண்டார்கள் நபிமார்கள்? இனிமேல் நம்மை யாரும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் ஜாஅஹும் நஸ்ருனா, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான். ஜாஅஹும் நஸ்ருனா. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு சொல்லக்கூடியது, செல், நீ சோதனை வந்தால் துவண்டு உட்காராதே, சிரமம் வந்தால் உன்னை அழித்துக் கொள்ளாதே. ஏன்? ஒரு முஹ்சின் அப்படி இருக்க மாட்டான். இஹ்சானுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ உள்ளே யோசிச்சிங்கல்ல, இஹ்சானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சூரத்துல் அன்கபூத் சொல்கிற 69வது வசனத்தில், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். சூரத்துல் அன்கபூத் 69வது வசனம். வல்லதீன ஜாஹது ஃபீனா, எம்முடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்களோ, வரக்கூடிய சோதனைகளில், வரக்கூடிய சிரமங்களில், வரக்கூடிய இழப்புகளில் யார் எம்முடைய பாதையில், அதாவது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை நோக்கமாக கொண்டு, அல்லாஹ்வை மனதில் நிறுத்தி யார் முயற்சி செய்கிறார்களோ, நிச்சயமாக நாம் அவர்களின் பாதையை திறந்து வைத்தே தீருவோம். லனஹ்தியன்னஹும் சுபுலனா. ஏன்? வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்சினீன். இப்படி போராடக்கூடிய, இப்படி சிரமங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய, இப்படி சோதனையின் போது முயற்சி செய்யக்கூடிய இந்த முஹ்சின்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இப்ப சோதனைகளில் போராடுபவன் முஹ்சின், சோதனைகளை எதிர்கொள்பவன் முஹ்சின், சோதனையில் வெற்றி காண்பதற்காக முயற்சி செய்பவன் முஹ்சின். அவன் மனதில் நினைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும். இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம். ஒரு மரம் மரமாக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக் கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார்கள். காலம் வரும் வரை முயற்சியை கைவிடாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்து கொண்டே இருப்பான். மனிதனாக பிறந்தவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். துவண்டு உட்காருவது மனிதனுடைய குணமல்ல. அவனுக்கு முடியும் வரை அவன் போராடி கொண்டே இருப்பான். அவனுடைய காலம் வரும் வரை அவன் காத்து கொண்டே இருப்பான். சிலருக்கு 25 வயசுல அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். சிலருக்கு 30 வயசுல தான் அமையும்னா 30 வயசு வரை அவன் காத்திருந்ததா ஆகணும். 40 வயசுல தான் அமையும்னா 40 வயசு வரைக்கும் காத்திருந்ததா ஆகணும். இப்ப காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் அவசரப்பட்டு இன்று ஏன் எனக்கு அவனை போன்ற வாழ்க்கை இல்லை, இன்று ஏன் எனக்கு அவருடைய வாழ்வை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்தால் அவன் என்ன ஆவான்? முயற்சி செய்ய மாட்டான்.